ජනාර්දන් මන්ත්‍රීතුමා මොකක්ද ඔබතුමාගේ පොයින්ට් එක? මැඩම් පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් අවිල්ලා 27.1.2 ඒකේ මම සම්පූර්ණම කියවන්නේ මම ප්‍රශ්න කියන්නම්. සාමාන්‍යයෙන් මොකරි අපි ප්‍රිවිලේජ් එකක් හරි නැත්නම් වෙන මොකරි මෝෂන් එකක් බාර දෙනකොට ලේකම්තුමිගේ කාර්යාලයට බාර දෙන්න කියලා 27.1.2 තමයි තියෙන්නේ. හැබැයි මම ගොඩක් වෙලාවට කතා කරනකොට ලේකම්තුමි සහ ලේකම්තුමාලා මට කියන්නේ සභානායකතුමා கதாநாயகத்துமா மந்திரத்துமாட்ட வினாடி ஹாய்க்க காலையத்தினோம் நன்றி மூலாசரண மந்திரத்துமை அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே என்னென்றால் இன்றைய தினம் வந்து இந்த போக்குவரத்து தொடர்பான சட்டம் மூலம் இதில் ஒரு சின்ன விடயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். எங்கள்கிட்ட ஜெகதீஸ்வரன் எம்பி இருக்கிறாரோ தெரியாது. நான் நினைக்கிறேன் இப்போ சிடிபி சேர்மன் கதிரையில் போய் வவுனியாவில் இருக்கிறாரோ தெரியாது. என்னென்னா ஊழலை நிப்பாற்றம் ஊழல் இருக்காதுன்னு சொன்ன அரசாங்கம் வெக்கம். நான் கேட்குறேன் கோல் பண்ணி, ஆனால் நீங்கள் சிடிபி சேர்மனை பக்கத்தோட சின்ன கதிரை எழுதி போட்டுலாம் இருந்திருக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு கதிரை தான் தெரியாதுன்னு சொல்கிறார் வவுனியாவில். அதாவது தான் ஒரு டீச்சராக இருந்த நான் டீச்சராக இருந்த ஒரு சிடிபிக்குள்ளே போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க நிறுவனம் ஒன்றுக்குள்ளே போய் இந்த மாதிரியான ட்ரேட் யூனியன் வேலை செய்யலாமண்டா அதுக்கு பேர் தான் என்பிபி ஜேவிபி. ரெண்டாவது ஒன்றை சொல்கிறேன், அந்த மாகாண சபையண்ட ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ தெரியலை. மாகாண சபையண்ட ஒன்று ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போவும் இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாகாண சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்கள் அமைச்சர் சந்திரசேகர் முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. அவருடைய பெண்கள் தொடர்பான அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெக்கம் வடக்கு மாநிலத்தில் வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர், பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், பெண்கள் உரிமை அமைச்சரவை பத்திரம் போட்டு கொடுத்துக்கிடாங்க. அது பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்த்தா எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் வந்து கல்வித்துறைக்கு அமைச்சர், வடக்கு மாகாண சபை அமைச்சர். அது சரி பரவாயில்லை. சுகாதார அமைச்சர் ஆரண்டா எங்கட வைத்தியர் பவானந்தராயா, அவர் தான் நேற்றைக்கு இதில் ஓட் போடல. நான் எங்களுடைய கட்சி சார்பாக எதிர்கட்சி சார்பாக தன்னுடைய கட்சிக்கு எதிராகவே ஓட் போட்ட மனுஷன் பவானந்தராஜா. ஒரு ஓட்டை இதில் 3 ஓட்டை இருக்கு. இந்த 3 ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டையை கை வைக்க இல்லாத ஒரு ஆள், ஒரு ஓட்டை போட இல்லாத ஒரு ஆள் என்னென்னு வடக்கு மாநிலத்தில் ஐயா ஒரு சுகாதார அமைச்சராக இருக்க முடியும் சொல்லுங்க. வெக்கம். எனக்கு சரி, எனக்கு 3 ஓட்டை இருக்கிற இந்த இடத்துல சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் தெரியாம போட்ட ஒரு ஆள் வடக்கு மாநிலத்தில் ஒன்றே போட்டு வச்சிருக்கிறீர்கள். வடக்கு மாகாண அமைச்சரா வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அந்த ஆளுக்கு திருப்பி சொல்லி ஜெஸ்ட் சொல்லுங்க நோன்னு சொல்றார். திருப்பி சபாநாயகர் சொல்றார் நோன்னு சொல்லுங்க, நோவுக்கு ஜெஸ்ட் சொல்றார். அதை விட கேவலம் என்னென்றால் இந்த உள்ளூராட்சி அமைச்சர், உள்ளூராட்சிக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறீங்க. யார் தெரியுமே? இளங்குமரன். அந்த கல்லு பிடிச்சார். இங்கே பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனைடா கல். பாராளுமன்றத்திலையும் கல், வெளியிலையும் கல், சாவச்சேரியிலையும் கல். வடக்கு மாகாணத்துண்டு உள்ளூராட்சி அமைச்சராக இளங்குமரனை போட்டிருக்கு. என்னண்டு ஒரு மாகாண சபையில் 3 ஓட்டைகளில் ஒரு ஓட்டைகளை கையை விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, சரியா கையை விட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சுகாதார அமைச்சரை விடலாம். நீங்கள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? என்னண்டு மாகாண சபைக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் அளிக்கப்பட்டு, இவர்களுக்கு கடிதம் அளிக்கப்பட்டு கௌரவ ஆளுநருக்கு முன்னிலை அரசாங்க உத்தியோகத்தர்கள் அழைக்கப்பட்டு இவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார். நிழல் அமைச்சர்களாக பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு மாகாண அமைச்சர் பயம், அங்க அர்ச்சுனா வைப்பான் பயம், அவ்வளவுதான். வடக்கு மாநிலத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க, ஏழுமண்டா வைக்க முடியாது. ஏனென்றால் அங்கே அர்ச்சுனா மாகாண சபை எலெக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருந்து விட்டாலும் சரி, விடாலும் சரி, நான் போய் கேட்பேன், அந்த பயம். ஆனால் என்ன கவலை என்றால் நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது வந்து இப்படியான ஒரு 3 ஓட்டைகளுக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையை விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிறக்குறைபாடு உள்ள ஒரு ஆள். இதன் என்னண்டு கண்ணில் நிற குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்று வடக்கு மாகாண சபையில் முதலமைச்சர் வர முடியும் என்று சொல்லுங்க ஐயா. அது பரவாயில்லை. என்னென்றால் இந்த ஜெகதீஸ்வரனை கூட்டிக் கொண்டு பிமல் ரத்நாயக்க கதைக்கிறார். தோளில் கையை போட்டு தோழர், இது வேறு விதமான இல்லை, சும்மா தோழர் மட்டும்தான். தோழர் எங்கண்டு அரசாங்கத்தில் யாராவது யாருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா, ஊழல் இருக்கிறதா, தெரிஞ்சாக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதாண்டு ஐயா வீடியோட நன்றி ஐயா, வீடியோவோட போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்க. பெரிய கதிரையில் காலுக்கு மேலே குழந்தை பிள்ளைகள் நர்சரி ஸ்கூலில் ஆடுற மாதிரி காலாட்டி கொண்டு வெக்கமா இல்லையா ஐயா அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன்? அதுக்குள்ள திலனான ஐயா அந்த பாவம் அந்த ஆளை பிடிச்சு போட்டிருக்குது. ஆடு மாடு நாய் தொடர்பான அமைச்சராக என்ன கவலைண்டா அந்த திலநாதர் என்றவர் தான் சொன்னவர் இலங்கையில் அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம்
நாய் சோத்த தின்றேன். அந்த மனுஷரை கொண்டு போய் நீங்கள் வடக்கு மாகாணத்தின் ஒரு விவசாய அமைச்சரா போட்டா நாளைக்கு எத்தனை மாடு மாட்டி கிடக்கும். இந்த வடக்கு மாநிலத்தில் புள்ளி இல்லாத காரணம் முழுக்க மாடு என்று சொல்லி முழு மாட்டையும் பிடிப்பாங்க. ஏற்கனவே குரங்க பிடிச்சு கடைசியா நாயை பிடிச்சு கடைசியா மாட்டை பிடிக்கிற எல்லாம் மேல ஆட்டை தான் சொல்லுவாங்க தமிழ்ல, ஐயா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா எங்களை கடிக்கிறேன். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய வெக்கம், மிகப்பெரிய அவமானம். அதை விட நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான்னு நீங்கள் சொன்னீங்கள். எனக்கு அது சந்தோஷம். இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான் இந்த பிடிஎஸ்ஐ எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கள். எனக்கு என்ன கவலை என்றால், ஒரு குறைஞ்சது ஒரு மாகாண சபையை வைக்க பயப்படுகின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்குது, தங்களுடைய அனுரா மீட்டர்ல 65 வந்திருக்கண்டு. அது மாறி ஐயா, அது 65 இல்ல 69 69 பொசிஷன் ஒன்று இருக்கு. அதை மாதிரி இவர்கள் 65 பார்த்துட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு அது 65 69 65 தெரியுது. அது 65 இல்ல 69 அது அவங்க இருக்கிற பொசிஷன். ஆவே முடிக்கிறேன் இவரை காரணம் தப்புறே தான். ஏன்னுசா மீ நான் உங்களோட மன்னிச்சுக்க, உங்களோட ஒரு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் சபாநாயகர் அவர்களே, தயவு செய்து அந்த இருக்கிற 3 ஓட்டைகள்ல ஒரு ஓட்டையை சரியா பார்த்து விடக்கூடிய ஒரு சுகாதார அமைச்சரை வடக்கு மாநிலத்தில் ஆடு மாடு நாய் சோறு திண்டா நாட்டில் சோறு இல்லாம போகாதுன்ற விளங்குற ஒரு விவசாய அமைச்சரை தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கிறது வடக்கு மாநிலத்தில் போடும் என்றால் இது ஒரு பெரிய வெட்கம். இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளையில பாத்ரூம்ல போய் கையை தட்டி கொண்டிருப்பார்கள். அதுதான் கண்டீனண்டு. அந்த நிலைமையில தான் உங்களுடைய என்பிபி அமைச்சர் இருக்கிறார்களாவே தயவு செய்து இந்த நிழல் அமைச்சுகளை இல்லாமல் பண்ணி அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். அதில் அரசு ஊழியர்கள் இருந்து எல்லாருமே சிரிப்பார்கள். அதில் இவர்கள் போகின்ற போது விழுந்து ஆவே தயவு செய்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்த கனவுகளில் மிதக்காம வெறியில் மிதக்காம நிஜ வாழ்க்கைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. මොමසතේ ගරුව පත්මනාදන සතලිගම් මන්ත්‍රතුමාට විනාඩි 5ක நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்று விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழ் 3 கட்டளைகள் தொடர்பாக நாங்கள் இங்கு விவாதிக்கின்றோம். இந்த கட்டளைகள் தொடர்பாக பார்க்கும்போது எங்களுடைய நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் போன்ற பொருட்களுக்கு அதைவிட 62 உணவுப் பொருட்களுக்கு மேலதிகமாக 62 உணவுப் பொருட்களுக்கான வரி விதிப்பு சம்பந்தமாக இன்றைய இந்த விவாதம் அமைகின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே வடக்கு மாகாணம் என்பது வெங்காயம், உருளைக்கிழங்கு பயிர்ச்செய்கையிலே ஒரு பாரிய பங்களிப்பை கடந்த காலங்களிலே செய்த ஒரு மாகாணம். ஆனால் அந்த மாகாணத்திலே இப்போது இந்த பயிர்ச்செய்கை பல விதத்திலும் பாதிக்கப்பட்டு ஒரு நலிவுற்ற செய்கையாக இருக்கிறது. இவ்வாறு இறக்குமதிகளுக்கு வரியை விதிப்பதன் ஊடாக இறக்குமதியை கட்டுப்படுத்துவது மாத்திரமல்லாமல் அரசாங்கத்துக்கான வரி விதிப்பினூடாக பெறப்படுகின்ற வருமானம் ஏற்படுவதோடு உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குகின்ற ஒரு உத்தியாக இதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இவ்வாறான உணவுப் பொருட்களுக்கு எங்களுடைய நாட்டிலே தன்னிறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வரி விதிப்பு மாத்திரம் அதற்கு உறுதுணையாக இருக்காது. உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளுக்குரிய வரி விதிக்கப்படும் போது அதில் 2 பக்கங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த வரி விதிப்பால் உள்நாட்டு உற்பத்தியை கூட்டுகின்ற போது விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற லாபம், அதேபோல வரி விதிப்பினூடாக நுகர்வோருக்கு ஒரு பாரிய சுமையை செலவை ஏற்படுத்துகின்ற அடுத்த பக்கத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே இந்த உற்பத்தியாளர்களை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு பல விடயங்களை அரசாங்கம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். உதாரணமாக, இந்த உற்பத்தியாளர்கள்
இந்த நாடு தன்னிறைவடைய வேணுமாக இருந்தால் அவர்களுக்கான பல உதவிகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே இந்த உற்பத்தியாளர் விவசாயிகளுக்கான மானியம் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதிலும் குறிப்பாக உரமானியம். உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த போகத்தில் கூட பெரும்போகத்தில் கூட இந்த உரமானியத்தை பெற வேண்டியவர்கள் எமது விவசாயிகள், நெல்லுக்கான உரமானியத்தை பெற வேண்டிய எமது விவசாயிகள் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இப்போ 85% அறுவடை முடிந்து விட்டது. இன்று வரை அவர்களுக்கான உரமானியம் கிடைக்கவில்லை. இவ்வாறு இருக்குமாக இருந்தால் என்னென்று நாங்கள் இந்த நாட்டினுடைய உற்பத்தி பொருளாதாரத்தை பெருக்குவது, அதே போல் அவர்களுக்கான விற்பனை விலை நிர்ணயம் செய்வது. நெல்லுக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டது, ஆனால் கொள்வனவு நடைபெறவில்லை. அதே போல காப்புறுதி, அழிவுக்கான காப்புறுதி இருக்கின்றது, இன்று வரை முழுமையாக காப்புறுதி செய்யப்படவில்லை. அதே போல வனவிலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்கம், அதற்கு ஒரு முடிவில்லை. ஆகவே நாங்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக, உள்நாட்டு உற்பத்தியை கூட்டி தன்னிறைவடைவதற்காக நாங்கள் பல விடயங்களை செய்யும் போது இந்த வரி விதிப்பு மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்யாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூற விரும்புகிறேன். அதே போல் இறக்குமதியை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் இறக்குமதி செய்யும் போது இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான விலை அந்த பொருளுடைய விலையுடன் போக்குவரத்துக்கான செலவும் சேர்க்கப்படுகிறது, அதற்கு மேலே வரி விதிக்கப்படுகிறது. ஆனபடியால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த விலைகளை குறைப்பதாக இருந்தால் குறிப்பாக விவசாய உற்பத்தி பொருட்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படுகிறது. அந்த உற்பத்தி பொருள் இந்தியாவிலிருந்தே கொழும்புக்கு வந்து கொழும்பில் இருந்து வடமாகாணத்துக்கு வரும்போது அதனுடைய விலை பெரிதாகின்றது. ஆகவே தான் இந்திய அரசாங்கத்தாலே எங்களுக்கு தரப்படுகின்ற அந்த $63.5 மில்லியன் எடுத்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என்று கேட்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை கணக்கில் எடுப்பதாக தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய மக்களுக்கான பொருளாதார மேம்பாட்டுக்கு தேவையான வேலைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு அந்த துறைமுகத்துக்கு அபிவிருத்திக்கு தரப்படுகின்ற மானியமான அந்த பெரிய தொகையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள், உங்களுக்கான நேரம் 5 நிமிடங்கள். මූලාසරණ මඳුරතුමනි, මම ගණකාට වෙනවා මේ වගේ පනතයක් ගැනලා පාර්ලිමේන්තුවේ සබ්මිට් කරලා මූණ දීලා කතා කරලා මම විශ්වාස කරනවා ඒකට මට පොඩි උත්තරයක් දෙන්න ඕනේ. මං ඇත්ත කියන්නම්, පාර්ලිමේන්තු මන්ත්‍රී විදියට මට ලැබෙන්න පඩියක් $4යි 3.92යි. ඊට පස්සේ මගේ සේවක කාර්යාලයට 6 දෙනෙක් පත් කරන්න පුළුවන්. එතකොට මට දෙන්න ගන්න පුළුවන් තව $3යි. එතකොට $7යි. හැබැයි අද බලන්න ආණ්ඩු පක්ෂයේ ඉන්නේ 10යි 11යි. මේ පැත්තේ ඉන්න බලන්න කීයද ඉන්නවද කියලා. දැන් අද වෙනකල් අද පාර්ලිමේන්තුවේ ආවිල්ලා කොච්චර පාර්ලිමේන්තු මන්ත්‍රීලා ගෙදර ගිහින් තියෙනවද? තූෂණ ගැන කතා කරනවා නම් කරුණාකරලා ෆින්ගර් ප්‍රින්ට් එකක් ඉන්න පොඩ්ඩක්. තූෂණ ගැන කතා කරනවා කරුණාකරලා ෆින්ගර් ප්‍රින්ට් එක තියෙන්න පාර්ලිමේන්තුවේ එළියේ. අපි බලමු මේ NPP මන්ත්‍රීලා කීයක් එනවද කියලා. අද මේකේ ඉන්නේ 15ක් 10කින් ඇතුලේ. ඒ නිසා ගෑ ගන්න එපා බබාලා. මේ තූෂණ ගැන තමුන්නාසලා දැන් මේ ඕම ඉන්නකො බබා. දැන් ඔයාලාගේ අනේ මේ බලන්නකො මේ කතානායකතුම ඔයාලාගේ පාපිසෝ ටික මේ කෙලියොට්ට දෙකින් ගියා නේද ළඟදී. මේ කෙලියොට්ට දෙකින් ගියා නේ. එක කෙලියොට්ටරින් අනික කෙලියොට්ටර එක පනින්නද? උලන් ගියා නම් අනිත් එක පනින්නද? අනේ මේ බබාලාට කටවාන ඉන්න කියන්නේ. මේ ලැජ්ජයි මේ අගමැති ප්‍රයිම් මිනිස්ටර් පාඩි වෙලා ඉන්නවා. ඔයාලා බබාලාට කටවාගෙන ඉන්න බැරි වෙලා තියෙන්නේ. කිව්වා බස් වල යනවා මේ බබා ඔයාගේ ප්‍රයිම් මිනිස්ටර් පාඩි වෙලා ඉන්නවා ඉස්සර. ලැජ්ජයි මේ අන්න බලන්න බනින්න ඔයාලගේ ප්‍රයිම් මිනිස්ටර්ට මේ බලන්න මේ අධ්‍යාපන එඩියුකේෂන් රිෆෝම් එකක් ගේනවා කියලා. බඩි නොට් නෙට් එක ගෙනාවේ කවුද? පිටරට සල්ලි අරගෙන ආවිල්ලා බඩි නොට් නෙට් එක දැම්මේ අපිට කියන්නකෝ එක්කෙනෙක් පුත්කලේ අතෝසල කියන්න මං ගැන දූෂණ එක ප්‍රශ්නයක් තියනවාද කියලා. ලැජ්ජ වෙන්න ඕන ඔයාලා වගේ කට්ටිය මේ පනතයක් ගෙනල්ලා
දවසට පාර්ලිමේන්තුවකට මිලියන් 15ක් පාවිච්චි කරලා ලක්ෂ 150යි. හැබැයි ඉන්නේ දැන් මන්දිරලා මේ පැත්තේ ඉන්නේ 10යි 11යි. මේ ඉස්සරහ පෙළේ වාඩිලා ඉන්න දෙන්නයි. මේ ඇමතික මේ බබාට වාඩි වෙන්න කියන්නේ ලැජ්ජයි. හරිද? ඊට අමතරව මට එකක් කියන්න ඕනේ මේ බලන්නකො අපි කතා කරාම තියෙන සද්ද අපිට දෙන්නේ විනාඩි 3යි විනාඩි 2යි. කතා දැන් කටවාන ඉන්න කියන්නකෝ ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි ඔයාලගේ කට්ටියට මට මේක එක කියන්න ඕනේ කැබ් 159ක් ගන්නවානේ අද පාර්ලිමේන්තුවේ කාරක සභාවෙන් අවිල්ලා අනුරාධපුර ඩිරෙක්ටර් ඩිපියුටි ඩිරෙක්ටර් අඩනවා ඒගොල්ලෝගේ අනුරාධපුර හොස්පිටල් එකම තියෙන වාහන 3යි කැබ් එකයි ලොරි එකයි වෑන් එකයි ඇම්බුලන්ස් නැති බවා කියලා අඩනවා හැබැයි අපි මේ බබාලා ටික ඉල්ලනවා කැබ් එක කලින් කොහමද කිව්වේ මේ බස් වල යනවා ඊට පස්සේ ට්‍රේන් වල යනවා දැන් ඔයගොල්ලෝ කැමැතිලා ගන්න පඩි අයි වැඩිම එපා ඔයාලගේ කතානායකතුමාගෙන මේ කොමිටි කම්ප්ලේන් එකක් දාලා තියෙනවා ලැජ්ජ නැද්ද බද්ද ගන්නේ ඕගොල්ලෝ මේ බුද්ධාගමටත් ලැජ්ජයි සිංහල මේ ජාතියටත් ලැජ්ජයි ඔයාලගේ කතානායකතුමා පඩි දෙකක් මේ පෙට්‍රෝල් දෙකක් ගත්ත කියලා හිටපු මේ චාමර කවුද කොන්දම දැනුවත් තිබ්බ පුත්කලයා මෙතනින් මේ පුටුවේ ඉස්සරහ පුටුවේ මට මෙතන බලන්න කොටත් දුකයි හැබැයි ඕගොල්ලොන්ට ওই PHI ගෙනලා මේවා කරන්න ඕනේ කියලා එතුමාව එතලවලා ආපහු එලවන්න හදන්නේ අතන මට මොයි බලන්න බබාලා ගෑ ගන්න විදිය ඒක තමයි මේ රටේ 159 walking libraries මේකට තමයි කියන්නේ walking libraries මන් දන්නේ ABCD වත් හරියටම කියා ගන්න බැරුව ඉන්නේ බබාලා කියපුතනේ පිටපස්සේ ඉඳගෙන මේ කට්ටිය ගෙනල්ලා විශ්වාස කරනවාද මේ රට හදා ගන්න පුළුවන් කියලා දැන් මේ බලන්න ඔයාලගේ අහමදී අහගෙන ඉන්නවා ඔයාලගේ ප්‍රයිම් මිනිස්ටර් ආන් ඉන්නවා බබාලා ගෑ ගන්නවා මේ වගේ ලැජ්ජ නැති පාර්ලිමේන්තු මෙම්බර්ස්ලා තමයි ඉන්නේ මේකේ මේ මම කියන්නද ඕගොල්ලෝගේ ඉන්ඩෙක්ස් එක අඩි වෙච්ච එකට හේතුව හරි ඕගොල්ලෝගේ ඉන්ඩෙක්ස් එක අඩු වෙච්ච එක හේතුව හැම හොරුම ඇවිල්ලා පාර්ලිමේන්තුවේ ඉන්නේ ඒ නිසා තමයි ඔයගොල්ලෝට ඉන්ඩෙක්ස් එක අඩු වෙලා තියෙන්නේ මම තව එකක් තියෙන මේ කටවන ඉන්න කියන්නකෝ අනේ ඔයාලගේ බබාලාට අඩුම ගන්න මට මේ කරදර කරන්නද දැන් මේ වෙලාවට ස්ටෑන්ඩින් ඕඩර් පාවිච්චි කරන්නේ නැද්ද මේ වෙලාවට ස්ටෑන්ඩින් ඕඩර් පාවිච්චි කරන්නේ නැත්නම් මේ බබාලාට කියන්න කියලා ලැජ්ජ වෙන්න ඕනේ CDB එකේ බිමල් රත්නායක ගිහිල්ලා අනේ කටවාන හිටපම්පන් හරිද මේ කටවාන ඉන්න කියන්න ඔයාලා කට්ටියට කතා කරන්න ඉඩ දෙන්න කියන්න මම ලැජ්ජ වෙන්නේ නැද්ද ඔයාලාට මේ බලන්න මගේ බලාව නාස්ති කරනවා කටවාන ඉන්න කියන්න හරියටම හරිද ඊට පස්සේ මේ ප්‍රොවින්ෂල් කවුන්සිල් එකේ මන්ත්‍රීලා පස්සෙනෙක් ප්‍රොවින්ෂල් ලැජ්ජ වෙන්නට ඔයාලගේ අහමදිදිත් ඒ විදියට ඔයාලගේ එම්පිලාත් ඒ විදියට ඔයාලාත් කොහොම හරි ගොඩ ගාගෙන ආවා වැස්සට දැන් වැස්සට සභාවෙන් නිශ්ශබ්ද වෙන්න කියන්න ඔයාලා ඔයාලගේ ප්‍රයිම් මිනිස්ටර් දෙන්න ඒ විදියට හැසිරීම එමයයි අන්තිමයි ඔයාලගේ කට්ටියගේ පක්ෂයේ කට්ටියගේ හැසිරීම අන්තිමයි 1987 මිනිමෙරුව ඕගොල්ලෝ අපි එහෙම මිනිමෙරුවේ අපේ තමන්ගේ ජාතිය මරපු කට්ටිය නෙවෙයි අපි රණ්ඩු වුණා මේ මෙතන ඉන්න මේ සිංහල මිනිසුත් එක්ක ඒක ජාති ප්‍රශ්නයක් ඒ ඇති කරගත්තේ ඕගොල්ලෝ 88 ඕගොල්ලෝගේ ලොක්කා දුවගෙන ආවේ උත්තරට අපේව බේරගන්න කියලා මතකයිද ඕගොල්ලෝ මේ ඕගොල්ලෝගේ කට්ටිය දුවගෙන ආවේ ප්‍රභාකරන්ට බේරගන්න කියලා මතක තියාගන්න ඒ නිසා මේ පාපිසෝට මම එකක් කියන්න කැමැති දැන් බලන්නකෝ කටවාන ඉන්නවනේ ඊ විදිහට කලින් ඉඳ තිබ්බානේ හැබැයි දැන් ඉන්නත් බැරි වෙලා ඉන්නේ මම එකක් කියන්නම් අර උතුරේ පළාත් සභාවේ මන්ත්‍රීලා உங்களுடைய நேரம் நிறைவடைகின்றது අපරේ දෙන්න දැන් මේම කතා කරාම කොහමද මේ පාර්ලිමේන්තු මෙම්බර් අපි කතා කරන්නේ ඔයාලගේ කට්ටිය කොච්චර කරදර කරාන මට තප්පර දියක් දෙන්න ඉවර කරන්න තප්පර දියක් දෙන්න අනේ කටවාන ඉන්නවා හරිද මේ බලන්නකෝ මේ පළාත් සභාවේ මේ ඇමතිලා පස්සට පත් කරලා තියෙන ඔයගේ පක්ෂයේ හරියටම මේ ඉන්න තුවාල තුනකින් එක තුවාලයක් ඔයලා ෆින්ගර්ප්‍රින්ට් එකක් දාන්න බැරි පුත්කලයාව ඊළඟ පළාත් සභාවේ දාලා තියෙනවා ඊයේ දැක්ක නේද நேரம் நிறைவடைகின்றது ඊයේ දැක්ක නේද ඒ නිසා මේ කරුණාකරලා මේ පාපිසෝට කියන්න 2029ට ඉන්න බැරි වෙනවා උන්ට ආයේ ඌට පෙන්ෂනුත් නැහැ ගෙදර ගන්නත් නැහැ හොරා කාලා තියාගන්න කියන්න එතකොට 2029ට මොකරි මේ බිස්නස් එකක් කරලා බේර ගන්න පුළුවන් thank you கரு நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உரையாற்றினார். இதன்போது அரசு தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடையூறு விளைவித்தமை குறிப்பிடத்தக்கது.